Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு இந்த காமன் குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் என்ன டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர். இப்போ இதில் நாம் ஆல்ரெடி 12th இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். ப்ரோஸில், போயமில், அதே போல் பேராகிராஃபில் இதெல்லாம் முக்கியம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 1 மார்க் மெட்டீரியல் வேற நாம் ஒன்று கொடுத்துருந்தோம். கரெக்டாக? ஸோ அந்த 1 மார்க் மெட்டீரியல்லேருந்து எவ்வளோ 1 மார்க் கொஷின்ஸ் வந்திருக்குது, எந்த அளவுக்கு கிராமர் வந்திருக்குது, நாம் சொன்ன இம்பார்ட்டன்ட் அப்ரிசியேஷன்லேருந்து எந்த அளவுக்கு வந்திருக்குது, கொஷின் ஆன்சர்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு வந்திருக்குது, பேராகிராஃப் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட் அனலைஸாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த அளவுக்கு நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்துருவோம். நம்ம கொடுத்த அந்த 1 மார்க் மெட்டீரியல், சரியா, நம்மளுடைய 1 மார்க் மெட்டீரியல்லேருந்து எந்த அளவுக்கு நமக்கு கொஷின்ஸ் வந்திருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஷின்ஸ் பாருங்க. இந்த ஆர்ட்லெஸ் அப்படின்றதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்னசென்ட். சாஃபிஸ்டிகேட்டடுக்கு அட்வான்ஸ்டு, எனாமஸ், ஹியூஜ். இந்த மூணுமே நம்ம கொடுத்த அந்த 1 மார்க் மெட்டீரியல்ல இருக்குது. சரியா? 1 மார்க் மெட்டீரியல் கொடுத்தோம் இல்லையா, அந்த மெட்டீரியல்ல இந்த 3 சினானிம்ஸுமே இருக்குது. அடுத்த ஆன்டனிம்ஸ் பாருங்க. வர்ச்சியூஸுக்கு வைசஸ், அகானிக்கு ஹாப்பினஸ், ஸ்லாக்கண்டுக்கு இன்க்ரீஸ்ட். இந்த 3 ஆன்டனிம்ஸும் நம்ம கொடுத்த அந்த 1 மார்க் மெட்டீரியல்ல இருக்குது. அப்ப சினானிம்ஸ் 3, ஆன்டனிம்ஸ் 3, 6 சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸுமே நம்ம கொடுத்த அந்த மெட்டீரியல்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கிடையாது. போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். நம்ம கொடுத்த அந்த 1 மார்க் மெட்டீரியல்ல இருந்து 20 1 மார்க் கொஸ்டின்ஸுமே கேட்டிருந்தாங்க. அப்புறம் காம்பவுண்ட் வேர்டு பவர் ஹவுஸ். சரியா? அதே மாதிரி ஹார்ஸ் பவரும் வரும். சரியா? ஸோ 2 ஆன்சருமே இதுக்கு வரும் நமக்கு. பட் பிஃபோர் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால, பிஃபோர் பவர் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நமக்கு இங்கே ஹார்ஸ் பவர் அப்படின்றது தான் சூட்டபிளா இருக்கும். ஹவுஸ் வராது. பாருங்க, 2 ஆன்சருமே வர மாதிரி இருக்குது. பட் இங்க ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, பிஃபோர் பவர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஹார்ஸ் மட்டும்தான் வரும், ஹவுஸ் வராது. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக நீங்க கொஸ்டின் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. Prefix to the word agree, disagree. Phrasal verb extinguished, put off. Sorry, put off இல்ல, put out. அப்புறம் question tagல we rarely go to the movies க்கு do we. Clipped form of cafeteria, cafe. Idiom round the corner, very near. Preposition there was a skirmish dash my brother and sister. Between. Prepositional phrase in case of rain, take an umbrella. அப்புறம் right combination of the blended word edutainment, education plus entertainment. Bibliomaniaன்றது craze for books. லிங்கர்ல unless you register your name you cannot participate in the competitions. Plural form of datum, data. அமெரிக்கன் இங்கிலீஷ் ஃபார் ஹாலிடே, வெக்கேஷன். இதில் இப்போ இந்த 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு, அப்புறம் ப்ளூரல் ஃபார்ம் டேட்டா, அப்புறம் இந்த லிங்கரு, அப்புறம் இந்த டெஃபினிஷன், ஒரு பிளெண்டட் வேர்டு, ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் 6, ப்ரிப்போஷன் 7, ரவுண்ட் இது இடியம் 8, கிளிப்டு ஃபார்ம் 9, கொஸ்டின் டேக் 10, ஃப்ரேசல் வெர்ப் 11, ப்ரிஃபிக்ஸ் 12, எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் 13, இந்த காம்பவுண்ட் வேர்டு 14. இது 14மே நம்ம கொடுத்த அந்த 1 மார்க் மெட்டீரியல்ல இருக்குது. அப்ப 6 சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ், 14 1 மார்க் சேர்த்தா 20க்கு 20 1 மார்க் நம்மளுடைய 1 மார்க் மெட்டீரியல்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், இப்போவே வாங்கி படிங்க அப்படின்னு சொல்றேன். சரியா? ஸோ உங்களுக்கு நம்மளுடைய 1 மார்க் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
நம்மளுடைய 1 மார்க் மெட்டீரியலை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. 8122944404 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா 1 மார்க் மெட்டீரியல்னு மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெய்டு மெட்டீரியல், 116 பேஜ் இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் வாங்கி படிக்கிறதுக்கு, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ நம்பிக்கையோடு வாங்கி படிங்க. ஓகேவா? இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ மற்ற கொஷின்ஸ் பார்க்கலாம். நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து எதெல்லாம் வந்திருக்குது அப்படின்றது. இப்போ பார்ட் 2ல செக்ஷன் 1 நம்ம போயமுடைய அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 21ல் ஹவு சேஃப் வாஸ் த கேசல், வாட் வாஸ் த ஃபர்ம் பிலீஃப் ஆஃப் த சோல்ஜர்ஸ், இது ரெண்டுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருக்குது. அப்புறம் ஹூ இஸ் த ஜெயிண்ட் ஹியர், ஒய் இஸ் த ஸ்கார்ஃப் கலர்ஃபுல், இது ரெண்டும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து. விச் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இஸ் பீங் ரெஃபர்டு ஹியர், ஹவு டஸ் த பாய் கோ டு ஸ்கூல், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருக்கு. ஹூ வாஸ் தேர் எனிமி, ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது. ஹூ டஸ் யுலிசஸ் என்ட்ரஸ் இஸ் கிங்டம் இன் இஸ் ஆப்சன்ஸ், பிரிங் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த செப்சர், இதுவும் நம்ம கொடுத்தது தான். வாட் இஸ் மென் பை பபிள் ரெப்யூட்டேஷன், அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இதுவும் நம்ம கொடுத்தது தான். ஆக மொத்தத்தில் 6மே நம்ம கொடுத்ததுலேருந்து தான் வந்திருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, 4th போயம் ஒமிட் பண்ணிட்டா கூட நீங்கள் அட்டன் பண்ணிடலாம்னு. 4th போயம்ன்றது யுலிசஸ்லேருந்து இது 1 தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரிமைனிங் 5லேருந்து எனி 4 வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இந்த கிராமர் பார்த்தீங்கன்னா இந்த 4ல் 3 எழுதுறது, இது நம்ம கொடுத்த அந்த 2 மார்க் அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இந்த 1 மார்க் 2 மார்க் மெட்டீரியல், அதில் இருக்கக்கூடிய கிராமரை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். கண்டிப்பாக அந்த மாடலில் உங்களுக்கு கேட்டுருவாங்க. சரியா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதில் 3x2 6 மார்க் எடுத்துடலாம். அடுத்து இஆர்சியில் பாருங்கள், நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து கேட்டிருக்காங்களான்னு. 31 டியர் இஸ் அவர் கேஷ்யூர் நாட் டு மை சோல் கொடுத்தது தான். அதுக்கப்புறம் அவர் கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் வி வர் ட்ரூ, டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்டு, இது எல்லாமே. கொஸ்டின் ஆன்சரில் பார்த்தோம்னா வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை த லிட்டில் பாய்ஸ் நம்ம கொடுத்தது. ஹவு டஸ் ஆடிங் சுகர் அஃபெக்ட் த டேஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தது. நேம் அண்ட் எக்யூப்மெண்ட் இது கிடையாது. இந்த 34 35 நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருக்கு. அப்போ 2x3 6 மார்க்ஸ் எடுத்துடலாம். இந்த ஜென்ரல் கான்செப்ட் இது 3 மார்க், இது எல்லாமே நம்ம வந்து சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி எழுதணும் அப்படின்றது. ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இன்ஃபரன்ஸ் ரைட்டிங், டயலாக் ரைட்டிங், இது எல்லாமே. சரியா? ஸோ அது எல்லாத்துக்குமே வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அதை போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடலாம், கிளியர் ஆயிடலாம். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பேராகிராஃபில் பாருங்கள். 2 ஜென்டில்மன் ஆஃப் வெரோனா கேட்டிருக்காங்க. அப்புறம் டாக்டர் பெர்னார்ட் கேட்டிருக்காங்க. போயமில் வந்து ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜும் அவர் கேஷ்யூ நட்ரியும். சப்ளிமெண்ட்ரியில் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியும் 4th சப்ளிமெண்ட்ரியும் நம்ம கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 44ல் நோட் மேக்கிங் ஆர் சம்மரைசிங் வரும். கொஸ்டின் நம்பர் 45ல் லெட்டர் ரைட்டிங்கு, 46ல் எரர் ஸ்பாட், இல்லைன்னா அதுக்கு ஆப்ஷனாக இந்த கொஷின்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும். சரியா? ஸோ 47ல் உங்களுக்கு பேசேஜ் காம்ப்ரஹென்ஷன் இருக்கும். ஸோ தயவுசெஞ்சு எந்த கொஷினையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. நம்மளுடைய 1 மார்க் மெட்டீரியல் அண்ட் 2 மார்க் கிராமர் மெட்டீரியல் வேணும்னா மறக்காமல் நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 8122294404க்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதனோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.